வணக்கம் பிரதர். எப்படி பார்த்தீங்க நம்மள? எப்படி வந்தீங்க இங்க? இன்ஸ்டாகிராம் மூலமா தான் நாங்கள் பார்த்தோம். பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ்லேயே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நிறைய பேர் எடுத்திருக்காங்க. யாருமே இது வரைக்கும் ஒரு பேட் கமெண்ட் கூட போடல. போனவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஆப்போனண்ட்டில் குதிரை வைக்கிறவங்க தான் நிறைய பேட் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதையும் நாங்கள் வாட்ச் பண்ணோம். நாங்கள் ஒரு நம்பிக்கையில் தான் பிரதர்கிட்ட அட்வான்ஸ் போட்டோம். அவர் நம்பிக்கை 1% கூட கெடுக்காத அளவுக்கு நல்லா சுத்தமான குதிரை. நாங்கள் ஒரு 6 மாதமாக குதிரை தேடிட்டு இருந்தோம். யாருக்கிட்டே தோதா எங்களுக்கு கிடைக்கல. சுந்தர் பிரதர் பார்த்தனே ஒரு நம்பிக்கையாச்சு. கண்ணை மூடிட்டு அட்வான்ஸ் போட்டு விட்டோம். அதுக்கேற்ற மாரி எங்கள் பெருமாள் கொடுத்த வரப்பிரசாதம் மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு குதிரை. 1% கூட குறை சொல்ல முடியாது. அருமையான ஒரு குதிரை கொடுத்துட்ருக்காரு. ஒன்றும் இல்லை நிற்கட்டும். பேசுங்க நிற்கட்டும். அவாட்டு விடுங்க, எல்லாம் போய் மேயிட்டோம். அவாட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குதிரை பிடிச்சி விட்ருக்காரு. ரொம்ப நன்றி சுந்தரண்ணா. நன்றி பிரதர். அது உங்களுக்கு கொடுக்கணும் இறைவனோட அமைப்பு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பிரதர் வந்து நம்ம நேராகவே பார்க்கல. அவங்க அங்கேருந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் போட்டதுக்கப்புறம் தான் இந்த குதிரையே அவங்க வந்து பார்க்க வந்தாங்க. ஃபோன்லேயே பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டு சென்னையிலேருந்து 2 வீலரில் வந்துட்டாங்க, புல்லட்டில் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த குதிரையை பார்த்துட்டு அப்படி மாட்டி அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு பேலன்ஸ் உள்ள பணம். இது மெயினாக வந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா, அவரோட தனிப்பட்ட இது கிடையாது. நம்ம எப்படி சின்ன வயசில் அந்த கஷ்டத்தில் இருந்தோமோ அதே மாதிரி அவங்க ஒரு 10 பேர், ஒரு 5 பேர், அவங்க ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க எல்லாருமே பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போட்டு இந்த குதிரையை வந்து பெருமாளுக்காக வந்து எடுத்திருக்காங்க. அவங்களும் நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருக்காங்க குதிரைகள். அவங்க நிறையா ஒரு காமெடிலாம் சொன்னாங்க. ஒருத்தவங்களாம் சொல்லியிருக்காங்க, மகாராஷ்டிராலேருந்து லோடு வந்திருக்கு, குதிரை 10 குதிரை சேர்ந்து வந்தனால வகுர் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய வந்து என்ன குதிரை ஃபீல்டு வந்து பண்ணுறீங்க, அது வந்து நல்லபடியாக பண்ணுங்கள். நல்ல குதிரையில் எடுத்து கொடுங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு பேர் எடுங்க. ஏதாவது ஒன்று நம்ம செய்கிறோன்னு சொல்லி அதை தப்பாக வந்து பண்ணாதீங்க. நான் அவர் நிறைய சொல்கிறாப்புல, கால் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க, இடுப்பு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது குதிரை. நம்ம இந்த குதிரையை பற்றி எல்லாமே சொல்லிட்டோம் A to Z. இந்த குதிரை ஹைப்பரான குதிரை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கான குதிரை. மேலே உட்காந்தா நல்லா ஸ்பீடு கொடுத்தா ஓட பார்க்கும் குதிரை. நம்ம கொஞ்சம் நேரம் லஞ்சிங் போட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் அந்த குதிரையில் நம்ம வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே சொல்லியாச்சு. குதிரை சுழியிலேருந்து குதிரையோட கண்டிஷன்லேருந்து எல்லாமே A to Z. சும்மா வந்து நம்ம குதிரையெல்லாம் நல்ல குதிரை, இந்த குதிரையில் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம எதுவும் நம்ம சொல்லலை. அதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸு ரெண்டையுமே நம்ம சொல்லியாச்சு. குதிரை நல்ல ஸ்டைலான குதிரை, அழகான குதிரை. குதிரையில் இருக்க ஒரு சின்ன இது இளம் வயசில் வந்து அந்த ஒரு ஹைப்பர் இருக்குது, வந்து ஸ்பீடாக கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அதெல்லாம் எல்லாமே அவருக்கு சொல்லி தான் நம்ம ஒரு பொருளை வந்து கொடுக்குறோம். சின்ன ஒரு இது இருந்தாலும் அந்த காலில் லேசாக வந்து வண்டியில் இடிச்சிருந்துச்சு, லைட்டாக வீங்கியிருக்கு, அந்த மாதிரி இடிச்சிருக்கு பிரதர். சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பற்றி நம்ம அவர்கிட்ட சொல்லி தான் கொடுத்துருக்கோம். எப்பயுமே நம்ம அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம், யாராக இருந்தாலுமே. சரிங்களா? இப்போ மக்கள் முன்னாடி நம்ம இந்த பெருமாளை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பிரதர். நம்ம கொடுத்தது வந்து இதுக்கு அடுத்து சில்வர் ஐக்கானும் மக்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். நெருக்கி வந்து நமக்கு 97,000 மக்கள் வந்துட்டாங்க. அடுத்து சில்வர் ஐக்கானும் வந்துடும். எல்லாம் உங்களோட ஆதரவில் தான் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து அதையும் நான் உங்கள் முன்னிலையில் வந்து ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். சரிங்களா? பிரதர் கொடுத்தது இது வந்து நம்ம பிரதருக்கும் குதிரைக்கும் ஆசீர்வாதம் வந்து போகும். பிரதர் கொடுத்தது அது போக அர்ச்சனை பண்ணியிருக்காப்புல நமக்காக. பாருங்க, மனிதர்கள் வந்து இன்னைக்கு சொந்தக்காரங்க கூட வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவங்க வந்து நம்ம நல்லா இருக்கணும், அங்கிட்டு போடித்தங்க, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ இது பண்ணி கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த மதுரை மாவட்டத்தில். பிரதர் உங்களுக்கு எப்படி பிரதர்? ஹாப்பியா? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக ஒரு நல்ல ஆள்கிட்ட குதிரை எடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். எங்கேயும் ஏமாறாமல் சுந்தரன்ட்ட வந்ததால் எங்கள் பெருமாளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். யார்கிட்டையும் ஏமாறாமல் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட நாங்கள் குதிரை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுந்தரன். நன்றி. வேற எதுவும் சொல்லலனாலும் சொல்லுங்க. நம்ம சொல்கிற சுந்தரனை பற்றி சொல்கிறது என்ன, இதுக்காக நீங்கள் குதிரை எடுத்தீங்க? நாங்கள் குதிரை எடுக்கணுன்றது பசங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். முக்கியமாக எங்கள் பெருமாள் கோயிலுக்கு வந்து முன்னாடி குதிரை வரணும்னு பசங்க எல்லோரும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பெரிய பெரிய கோயிலில் குதிரை யானைலாம் இருக்குது. எங்கள் கோயிலுக்கு ஒரு குதிரை வேணும்னு சொல்லிட்டு பசங்க விருப்பப்பட்டு அவங்களால முடிஞ்ச கொஞ்சம் ஃபண்டுகளெல்லாம் சேர்த்து எல்லோரும் சேர்ந்து ஒரு குதிரை சுந்தரன்கிட்ட சொல்லியிருந்தோம். அவரும் எங்களுக்கு கோயிலுக்குன்றதுனால மறுபேச்சே பேசாமல் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. வேறு எந்த டீலராக இருந்தாலும் இவ்வளோ கம்மி விலையில் கொடுக்க மாட்டாங்க.
இவர் வந்து பெருமாளுக்கோசரம் பார்த்து பசங்க கஷ்டப்பட்டு வராங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அண்ணன் வந்து குதிரை கொடுத்துருக்காரு. எல்லாருமே நம்மளை வச்சு விற்க தான் பார்ப்பாங்க. அதுவும் குதிரையை பற்றி தெரியாத ஆளுங்கிட்ட தேவையில்லாத வீண் குதிரையை தான் அனுப்பிவிட பார்ப்பாங்க. இந்தமாரி ஒரு நல்ல ஒரு தரமான குதிரையை யாரும் கொடுக்க மாட்டாங்க. சுந்தரண்ணன் பெரிய மனசுக்கே அவர் கொடுத்துருக்காரு. மேலும் மேலும் சுந்தரண்ணன் நல்லா வளர எங்கள் பெருமாள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல அந்த கஷ்டத்தை வந்து பார்த்தோம். நமக்கு அந்த டயத்தில் வந்து யாரும் கையை கொடுத்து நம்மளை தூக்கி விடல. மேற்கன அந்த கையில் வந்து கட்டையை கொண்டு அடித்து கீழே தள்ளி விட தான் எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாம் நம்மகிட்ட ஒரு பேச்சு பேசுறது, அங்கிட்டு நம்மளை பற்றி ஒரு பேச்சு பேசுறது, எல்லாருமே முயற்சி செய்ய. என்னோட இதை மட்டும் பார்க்குறீங்க, வளர்ச்சியை மட்டும் பார்க்குறீங்க, அதில் என்னோட இருக்கிற முயற்சியை பாருங்கள். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து அந்த தப்பான கமெண்ட்டு, தப்பாக நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டீங்க. சரிங்களா? எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஊண்டி நம்ம கையை ஊண்டி வரோம். என்ன ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல். சரிங்களா? நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் மெயினாக இன்றைய காலகட்டத்தில் யங் ஜென்ரேஷன் எல்லாருமே அவனுக்கு தேவையான செல்ஃபோனு, அவனுக்கு தேவையான பைக்கு, அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, தன்னோட ஓனாக என்னென்ன தேவைப்படுமோ அதுதான் இன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வாங்கியிருக்காங்க. எனக்கு இவங்களை பார்க்குறப்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் ஒரு குரூப் ஆஃப் பசங்க, ஒரு யங் ஜென்ரேஷனான பசங்க வந்து கோயிலுக்கு செய்யணும், தொண்டு செய்யணும், கோயிலுக்கு நம்ம போய் நிறைய உதவி செய்யணும், கோயிலுக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுக்கணும். ஒரு உயிரினத்தை வந்து நம்ம பெருமாளுக்கு ஊர்ந்தது வந்து குதிரை வாகனம் வந்து மெயின். அதை வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோணி இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த மதுரை மண்ணுக்கு அவங்கள வர வச்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு நல்ல ஒரு இதுக்காக தான் எவ்வளோ இதாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்தாச்சு. சரிங்களா? அவங்க அடுத்தடுத்து இதை வச்சு முன்னேறி வரணும், நல்லபடியாக வரணும். சரிங்களா? ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றிங்க. நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரிங்களா? ஓகே.